Hi. ஸோ இன்றைக்கான வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக போட்டிருந்த வில்வா மில்க் ட்ராப் சிரத்தோட ரிவ்யூ அன்பாக்சிங் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வைரலாக போன ஒரு ப்ராடக்ட். 1.5 வருஷமாக வைரலாக இன்னுமே இந்தியாவில் லீடிங் ப்ராடக்டாக இருக்குது. ஒரு ஆர்கானிக் சிரம். ஸோ இந்த சிரத்தை பற்றி ரிவ்யூ போடுங்கன்னு நிறையா பேர் வந்து என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ஒரு சிரம். அதனால் வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ இது வந்து பிரைட்டனிங்காக இருக்குது, ஸ்கின்ல இருக்க ஓப்பன் போர்ஸ் வந்து கியூர் பண்ணுது, எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சிரம். ஓகேவா? ஸோ அந்த சிரத்தை நான் போட்டதுனால நிறைய பேர் இல்லை 2 பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா நீங்கள் காசை வாங்கிட்டு இதை வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ காசை வாங்கி ப்ரமோட் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமே கிடையாது. நான் அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து இல்லை. ஸோ நான் வந்து வெல் செட்டில் ஃபேமிலியில் இருக்கேன். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் நாலேஜ் அண்ட் ஸ்கில்னு சொல்லுவேன்ல, அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த யூடியூப்பில் நிறைய விஷயம் ஸ்கின் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் என்ன வீடியோ போடுறேனோ அதில் நீங்கள் கொஞ்சமாவது யோசிங்க. ஸோ இது எது நமக்கு செட் ஆகும், எது நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த அக்கா சொன்ன டிப்ஸ்ல இருந்து எது நம்ம ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் கேதர் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன்னா, ஸோ உங்களுக்கான என்ன பிரச்சனை இருக்கோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அது ரிலேட்டடாக மட்டும் தான் நான் போடுறேன். தவிர இங்கே வந்து கொலாபரேஷனோ பெய்ட் ப்ரொமோஷனோ கிடையவே கிடையாது. அப்படி ஏதாவது போட்டிருந்தேன்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு என்னோட கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க, 10% ஆஃபர் இருக்கு, 20% ஆஃபர் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் ஏங்க இந்த மாதிரி நீங்களா உங்கள் மண்டையில் போட்டு குட்டையை குழப்பிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி கண்டதையும் நினச்சி நீங்களும் டென்ஷன் ஆகி அடுத்தவங்களும் டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு, ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு என்னென்ன நல்ல விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே வந்து பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க. ஸோ இது ஒரு ஆர்கானிக் பிராண்ட். வில்வா எப்படி ஒரு ஆர்கானிக் பிராண்டோ அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி இந்த பிராண்டில் ஒரு சன்ஸ்கிரீன் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ மினரல் சன்ஸ்கிரீன், ப்ரெக்னன்சி சேஃபான ஒரு சன்ஸ்கிரீன். அது வேற எதுவும் இல்லை, ஜூசி கெமிஸ்ட்ரிங்கிற பிராண்ட். இந்த பிராண்டில் நான் ஒரு சீரம் வந்து வாங்கி ஒரு 10-20 டேஸாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அபிட்டின் சிரம். ஸோ இந்த ஒரு சீரம் ஆல்ஃபா அபிட்டின் சிரம். ஸோ இந்த ஒரு சிரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டார்க் ஸ்பாட்டாக இருக்குது, போஸ்ட் இன்ஃப்ளமேட்ரி ஆக்னின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆக்னி வந்துட்டு போனால் அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப பிக்மெண்டேஷனாக இருக்குது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், மெலஸ்மா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து நம்ம ஸ்கின்ல வந்து இந்த பிக்மெண்டட் ரிலேட்டடாக வந்து வரும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த பிரச்சனை இந்தியன்ஸ்க்கு தான் நிறையா வரும், அதுவும் சவுத் இந்தியன்ஸ்க்கு நிறையா. நம்மளோட ஸ்கின்ல மெலன்கிற ஒரு விஷயம் வந்து நிறையாவே இருக்குது. அது நம்ம வெயிலில் போகும்போதோ இல்லைனா வந்து வெயிட் போடும்போதோ இல்லைனா வந்து எக்ஸசிவாக ஹார்மோன் வந்து சுரந்த, அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி சில விஷயத்தினால பிக்மெண்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஏஜ் ரிலேட்டட்னாலையும் வந்து இந்த பிக்மெண்டேஷன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்ம ஸ்கின் வந்து டார்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கே தெரியாமல் இந்த ஃபோர்ஹெட்டில் டார்க்னஸ், இந்த ஏரியாஸ்லலாம் டார்க்னஸாக இருக்கிறது, நெக்கு பின்னாடி டார்க்னஸாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி டார்க்னஸ் ரிலேட்டடான எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஆல்ஃபா அபிட்டின் சிரம் வந்து நல்லா ஒர்க் பண்ணுது. அபிட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் டெரிவ்டு ஒரு சிரம். ஸோ நிறைய சிரம் வந்து பிளான்ட் டெரிவ்டு தான் நம்மளோட சேனலில் நான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் வந்து அனிமல் டெரிவ்டு ப்ராடக்ட்ஸ் கூட வருது. அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், கிட்டத்தட்ட 2000-3000 இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம இல்லாமல் நம்ம ஜஸ்ட் பிளான்ட் பேஸ்டு வேகன் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுலேயுமே வந்து இந்த வில்வா வந்து ரொம்ப ரொம்ப ஆர்கானிக் ப்ராடக்ட். ஸோ அதே மாதிரி இந்த ஜூசி கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இதுவுமே வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். நம்ம பார்க்க போகிற இந்த ஆல்ஃபா அபிட்டின் சிரத்தில் என்னென்ன ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு லேபிளை செக் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் லேபிளை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் வாங்குறீங்க, ரெட்டினால் வாங்குறீங்க, இல்லைனா வந்து நியாசினமைட், வைட்டமின் சி, இந்த மாதிரி எந்த ஒரு சீரம் வாங்கினீங்கனாலும் லேபிள் படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, எப்படி எப்படி கம்பைன் பண்ணியிருக்காங்க, அதை பொறுத்து நம்ம அது கூட லேயரிங் பண்ணலாமா வேணாமான்னு நம்மளுக்கே வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஆல்ஃபா அபிட்டின் சிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் டெரிவ்டில் வந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க சீரம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலோவேரா, ஒரைசா, அதாவது ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேமமைல் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட், அதுவும் இல்லாமல் நிறைய விஷயம் இதில் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. நான் லேபிளை வந்து உங்களுக்கு இங்கே பிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு சிரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ml இருக்குது, 40 ml, அது மாதிரி 3 ரேஞ்சஸில் வந்து சைஸஸ் இருக்குது. நான் வாங்கியிருக்கிற இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 10 ml, அதாவது 10 மில்லிகிராம் சொல்கிற ஒரு சீரம் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பேக்கேஜிங் இப்படி வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இதையெல்லாம் இன்னும் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க வருது.
ஸோ ரொம்ப 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 சின்ன சைஸாக இருக்குது. ஸோ இது வந்து ₹287 ₹300 இருக்கும். ஒரு ₹20 ஆஃபரில் வந்து வாங்கினேன். முழுக்க 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 பிளான்ட் பேஸ்டு சீரம். ஸோ ஆர்கானிக் பேஸ்ட். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ளே உருவான ஒரு பிராண்டு. ஸோ இந்த ஆல்ஃபா ஹேபிட்டின் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்மெண்டேஷன் ரிலேட்டடாக இருக்கிற பிரச்சனைங்களுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, வாட்டரி மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த அலோவேரா அது இதுன்னு ரொம்ப ஆர்கானிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சில சிரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் பேஸ்டு சிரமாக இருக்கும். அதாவது ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் ஆசிட்ஸும் இன்னொரு சயின்ஸ் ரிலேட்டட் ஆசிட்ஸும் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப். பட் இது அதுக்கும் மேலே ஒரு சேஃபானதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த அலோவேரா ஜூஸ் இந்த மாதிரி சில இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி மட்டும் நம்மளுக்கு இதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 லைட் வெயிட்டாக இருக்குது. எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நார்மல், ஆயிலி, காம்பினேஷன், ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி எக்ஸப்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அண்டர் 18 ப்ளீஸ் டோன்ட் யூஸ். இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவான சிரம்ங்கிறனால 18க்கு பிலோ இருக்கிறவங்க, இல்லைனா வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கவங்க, ஸ்கின்னில் ரொஷேசியா மாதிரி ரொம்ப இரிட்டேட்டட் ஸ்கின்னாக இருந்தால் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து நீங்கள் உங்களோட ஸ்கின்னுக்கு இந்த பிக்மெண்டட் ரிலேட்டட் எல்லாத்தையும் சரி பண்ணணுன்னா தாராளமாக வந்து ஆல்ஃபா ஹேபிட்டின் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் கிடையாது. ஸோ இருந்தாலும் நிறையா பேர் இந்த ஆல்ஃபா ஹேபிட்டினை பற்றி கேட்டதுனால ஒரு ஆர்கானிக்காக ப்ராடக்டாக வந்து சஜஸ்ட் பண்ணலாமேன்னு தான் வந்து இந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கினேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபேஸில் போட்டதுமே நம்மளுக்கு அந்த பிசு பிசுப்பாக இருக்குது, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ இந்த ஆல்ஃபா ஹேபிட்டின் சிரம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் யூஸ் பண்ணணும். நான் மோஸ்ட்டாக சொல்கிற ஒரு விஷயம், சிரம் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னாலும் ஒன்லி நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளோட ரிப்போரிங் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து அந்த டைமில் தான் ஒர்க் பண்ணும். ஸோ அது கூடவே வந்து நம்ம சீரமெல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் நம்ம ஸ்கின் வந்து எந்தவித டிஸ்டர்பும் இல்லாமல், இந்த வேர்வை அது இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி டைம் வந்து இருக்கிற டைமில் யூஸ் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மார்னிங் நேரத்தில் நம்ம வெளியில் போவோம், சில டைம் வந்து சன்ஸ்க்ரீன் போட மறந்துட்டோன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸை பொறுத்த வரைக்கும் சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். நைட்டில் சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா டே டைமில் கட்டாயம் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நைட்டில் சீரம் போட்டதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக போடணும். நிறைய ஒர்க் அவுட் பண்ணி நான் ரொம்ப டோன் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் என்னோடய ஃபேஸ் வந்து நல்லாவே பிரைட்டராக தெரியுது. ஸோ கூடி சீக்கிரம் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸோட நான் என்னென்ன பண்ணங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் என்னென்ன வந்து கற்றுக்கிட்டேங்கிற எக்ஸசைஸையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நான் காசு கொடுத்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே காசை இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கற்றுக்கிட்ட ரொம்ப 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 எஃபெக்டிவான சில ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வந்து கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக வந்து உங்களுக்கு கொடுக்கலாமேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சீரமும் வந்து வாங்கினேன். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சீரம். அது அதுக்கடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஆர்கானிக் சீரமாக வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ஜூசி கெமிஸ்ட்ரி, வில்வா இந்த மாதிரி பிராண்டெல்லாம் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து அது உங்களுக்கு ஒத்துக்கலை, ஏன்னா சில பேருக்கு ஆர்கானிக் பிராண்ட் வந்து ஒத்துக்காது. அந்த ஒரு லிஸ்ட்டில் தான் வந்து நானும் இருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு ஆர்கானிக் பிராண்டெல்லாம் ஒத்துக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி விஷயத்தில் போகலாம். சப்போஸ் உங்களுக்கு சயின்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட் வந்து ஒத்துக்குதுன்னா ஸோ அதுலேயுமே வந்து என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு, அதாவது சென்சிட்டிவ் ஸ்கின், ப்ரெக்னென்சி பீப்புள் இந்த மாதிரி எது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆல்ஃபா ஹேபிட்டின் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி பீப்புள் வந்து நோ. ஸோ நீங்கள் வந்து வில்வாவோட ப்ராடக்ட்டில் ஆல்ஃபா ஹேபிட்டின் வந்து இருந்தது இல்லையா, ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி சேஃப். அது அந்த பிராண்டே வந்து சேஃபாக யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க, கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த பிராண்டில் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க ப்ரெக்னென்சி பீப்புள் கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்கன்னு. இதில் வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது. இருந்தாலும் வந்து உங்களோட குழந்தைக்கு எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து பண்ணுற அம்மாக்கள் இருக்கீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக நீங்கள் ரீகன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து உங்க கூட ஷேர் பண்ணி, உங்களில் யாருக்காவது டார்க் ஸ்பாட், அன்ஈவன் ஸ்கின், பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், மெலஸ்மா இதெல்லாம் இருக்குன்னா ஒரு 30 வயசு மேலே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரெட்டினால் யூஸ் பண்ணலாம். ஸோ மெலஸ்மாவுக்கு. பட் 25 வயசில் 20 வயசுலேயே வந்து நான் ரொம்ப டார்க் ஆகிட்டேன், டேன் ஆகிட்டேன், பிக்மெண்டேஷனாக இருக்கேன், எனக்கு இன்னும் பிரைட் ஆகணும், இன்னும் ஒரு ஷேடு ஒயிட் ஆனால் கூட நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த ஒயிட்டனிங் பிரைட்டனிங் க்ரீமை எல்லாம் வந்து ட்ரை
ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி சீரம் பேஸ்டு எது இது சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சீரத்தெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் இன்னும் நல்லா என்ஹான்ஸாக வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீனாக மறக்காதீங்க, ரீஅப்ளை பண்ண மறக்காதீங்க. சப்போஸ் ட்ராவலெல்லாம் போகிறீங்கன்னா சீரமெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே நம்ம நல்லா வெயிலில் வந்து எப்படியுமே எக்ஸ்போஸ் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம ஸ்கின்னே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற டைமை ஃப்ரீயாக விட்டுடுங்க ஸ்கின்னை. அது கூட நீங்கள் மேலே எதையும் போட்டு பர்டன் பண்ணாதீங்க. ஸோ இது ஒரு விஷயம் நான் ரொம்ப நாளாக வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த எந்த ஒரு புது சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு பிரேக் அவுட்ஸ் வந்து கொடுத்துட்டு தானாகவே வந்து ரெக்கவரி ஆகும். ஸோ அதையுமே வந்து நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு போட்ட உடனே பிரேக் அவுட்ஸ் வருதுன்னா பொறுமையாக ஒரு 2 வாரம் 3 வாரம் கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக வீக்லி 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்த பிரேக் அவுட்ஸ் தானாகவே ரெக்கவரி ஆகிடும். அது உங்கள் ஸ்கின்னுக்கு நார்மலாக செட் ஆகிடும். ஒரு சீரமில் ரிசல்ட் பார்க்கணுன்னா அதே மாதிரி 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 3 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக DIY இல்லைனா வந்து புது ப்ராடக்ட் இனோவேஷனாக ஏதாவது யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், டார்க் ஆகும். ஸோ அதையுமே இப்போயே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு சிம்பிளாக எந்த ஒரு சீரம் யூஸ் பண்ணிங்கனாலும் அதை மட்டுமே கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ until then, டாடா, பை.